மார்க்கெட் ஒரு 24,200 150 ரேஞ்சில் சப்போர்ட் மேலே தான் போகும் கீழே வராது, மேலே தான் போகும் கீழே வராது. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இட் இஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல் ஏரியா. ஸோ வாட் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், நான் 24,200க்கு கீழே போக மாட்டேன்னு மார்க்கெட் சொல்லுது. 90 டிகிரி அப் மூவ் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். ஹலோ ஐ வணக்கம் அண்ட் வெல்கம் ட்ரேடர்ஸ். மை செல்ஃப் மணி. வெல்கம் டு தி வீக்லி மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் டாட்டா வந்ததுனால ஒன் சைட் டவுன் சைட் ஃபால் வந்துட்டு மார்க்கெட் ஒரு 24,200 150 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் செல்லர்ஸ்க்கு தான் காசு தந்திருக்கு. புட் செல்லர்ஸ்க்கு பெருசாக எதுவும் லாஸும் ஆகலை. பட் புட் செல்லர்ஸ் வேர் இன் பேனிக். இப்போ புதுசாக ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா மார்க்கெட்டில் ப்ரீமியமே இல்லை. லாஜிக்கலி எப்போதுமே நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலர்லி பார்க்கிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் இருக்கும் அண்ட் சென்செக்ஸ் வந்து 900 to 950 பாயிண்ட் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 24,250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏடிஎம் ப்ரைஸ் இஸ் 160 rupees. 160 rupees ஃபார் மண்டேவும் பாக்கி இருக்குது, டியூஸ்டேவும் பாக்கி இருக்குது. 2 நாள் இன்னும் இருக்குது அண்ட் ஏடிஎம் ப்ரைஸ் இஸ் 160. இந்த இடத்துல நம்ம ஆப்ஷனை சேல் பண்ணிட்டு போனால் ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கே இருக்குது. சப்போஸ் நம்ம ட்ரம்ப் சித்தப்பா ட்வீட் போட்டுட்டாருன்னு வைங்கண்ணே, இது 100 பாயிண்ட் மார்க்கெட் மேலே இல்லாட்டா கீழே கேப் அப் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலே ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பெரிய பெயின். இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 750 இருக்குது அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 160. பேசிக்கலி சென்செக்ஸ் 900 இருக்கும் அண்ட் நிஃப்டி 200 இருக்கும். இன்ஃபேக்ட் 220 இருந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் இதனாலே ஆப்ஷனை சேல் பண்ணிட்டு போகிறதுக்கு பயப்படுதாங்க. ஏன்னா ரொம்ப கம்மி ப்ரீமியம். சரி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா இன்ட்ராடேயில் 3 மணி வரைக்கும் டிகே வர மாட்டேங்குது. டிகே வந்தாலும் இந்த 160 rupees மிஞ்சி போனால் 80 rupees 90 rupees வரைக்கும் தான் வருது. 40-50 பாயிண்ட் தான் டிகே ஆகுது. 3 மணிக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் ஹீரோ ஆகிட்டோன்னா நம்ம ஹீரோ ஆகுதோம், அந்த ஆப்ஷன் ஜீரோ ஆகிட்டுனா நம்ம ஹீரோ ஆகுதோம். லாட்ரி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். அது ஆப்ஷன் பையராகவும் இருக்கட்டும் செல்லராகவும் இருக்கட்டும். திஸ் ஜங்ஷர் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இப்போ ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரம்ப் சித்தப்பா ட்வீட் போடலை. அதர்வைஸ் இந்த ப்ரீமியமில் நம்ம ஆப்ஷனை சேல் பண்ணிட்டு போனால் சாவடி கிடைக்கும். சரி எடுத்துகிட்டு போகாமல் நம்ம இன்ட்ராடேயில் பார்க்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி பேட் ஃபேஸ் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர் அக்கார்டிங் டு மீ. ஆர்ஓஐலாம் நம்ம ரொம்ப குறைச்சிட்டு மந்த்லி பொசிஷனல் வீக்லி பொசிஷனல் போனால் தான் ஏதாச்சும் கிடைக்கும். அதர்வைஸ் இன்ட்ராடேயில் காசு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடு. கம்மிங் டு தி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ட். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2 வீக்காகவே ப்ரீவியஸ் வீக் லோவுக்கு கீழே தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. வீக்லி கேண்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பிளாக் க்ரோஸ் மாதிரி பண்ணியிருக்கு. இப்போது நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நிஃப்டி எங்கே போகும், எங்கே போனால் ஆப்ஷன் செல்லருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இல்லை எங்கே போனால் ஆப்ஷன் பையருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அது ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறோம். 24,250 ஏடிஎம் ப்ரைஸ் 150 rupees தான் இருக்கும். 160 அப்படின்னா 24,400 on the upper side and 24,100 on the lower side, which is not even 150 point. 150 point 24,000 plus the scripting பார்த்தா 0.8% 0.6% தான். சப்போஸ் தப்பி தவறி டியூஸ்டே மார்க்கெட் 24,400 ஹையர் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா it will be painful area for option sellers. 24,400 மார்க்கெட் பிரேக் பண்ணி அப்சைடில் போச்சுன்னா கால் செல்லர்ஸ் எல்லாமே பெயினில் வருவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் நான் இவ்வளோ நாளாக மார்க்கெட் மேலே தான் போகும் கீழே வராது, மேலே தான் போகும் கீழே வராது, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் டோட்டலி ஆப்போசிட் பண்ணுது. நான் மேலேயும் போக மாட்டேன் கீழேயும் போக மாட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் பண்ணுவேன் மணின்னு பண்ணிட்டு இருக்கு. சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 76,800 on the lower side, 78,200 on the upper side. ஒரு காலத்தில் சென்செக்ஸ் அந்த டியூஸ்டே சேஸ் நேரத்தில் 700 rupees மதியம் 11 மணிக்கு இருந்துச்சு. 0 DTயில் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ அன்னைக்கு 700 இருந்துச்சு. இப்போ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இன்னும் 5 நாள் இருக்குது. 750. ஐ டோன்ட் நோ வாட் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு சே அண்ட் வாட் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு டூ. பட் இங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இட் இஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல் ஏரியா. இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுது. ஒரு 1 hour டைம் ஃப்ரேம், ஒரு 1 day டைம் ஃப்ரேம், ஒரு 1 week டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். கம்மிங் டு தி பாயிண்ட், நீங்கள் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் மேக்ஸிமம் ஓஐ இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் ஓஐ ரொம்ப சிம்பிள்.
கால் சைடில் நீங்கள் பார்த்திங்கன்னா கால் சைடில் வந்து மேக்ஸிமம் OI இஸ் அட் 24,500, 600, 800 அண்ட் ஏடிஎம் ஓயில் பார்த்தீங்கன்னா 24,400லேயும் OI இருக்குது அண்ட் 24,200க்குள்ளது கால் ரைட்டிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அன்வைண்ட் ஆகிருக்கு. கால் செல்லர்ஸ் ஆர் unwinding their position in 24,200 call side. Put side la pathina 24,000, 24,100, even 24,200. ATM kulladu put side new why built up aayirukku. So what market is trying to say is na 24,200 ku kila povamatten market solludhu. அதே மாதிரி நான் 24,400க்கு மேலே போக மாட்டேன்னு கால் ரைட்டர் சொல்லாங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆனால் தான் மார்க்கெட்டில் ஒரு ட்ராப் நடக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு ஆப்ஷன் பை இருக்குது, அட்வான்டேஜ் ஆகலாம். அதர்வைஸ் நீங்கள் வீக்லி கேண்டல் மந்த்லி கேண்டல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபெவிகால் வச்சு ஒட்டி உட்காந்த மாதிரி நான் இங்கேயும் போக மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன்னு பிக் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறாங்க, மந்த்லி எக்ஸ்பைரி, இயர்லி எக்ஸ்பைரி, குவார்ட்டர்லி எக்ஸ்பைரி, இதெல்லாம் யார் ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும், இன்ட்ராடேலாம் கிடைக்கல. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்ப்போம் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு. இப்போ நிஃப்டி வந்து நம்ம டெய்லி பேசிஸில் பார்ப்போம். லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 90 டிகிரி அப் மூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு போலன் ஃப்ளாக் பண்ணும் அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அதே போலன் ஃப்ளாக் பண்ணியிருக்கு. பட் பேசிக்கலி இங்கே ஒரு வரி கன்சர்ன் என்னென்னா மார்க்கெட் இந்த 50% ஏரியாவுக்கு கீழே வந்திருக்கக்கூடாது அண்ட் மார்க்கெட் இங்கே 50% ஏரியாவுக்கு கீழே வந்திருக்கு. இங்கே வந்துட்டு சப்போஸ் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு, இந்த 24, 150, 180 இந்த ரேஞ்சில் இங்கே ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன் அதர் அண்ட் சப்போஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்செல்லாம் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு ஒரு நல்ல ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இன்றைக்கி வந்து ஒரு இன்சைட் கேண்டல் மாதிரி பண்ணியிருக்கு, ஓப்பன் ஆகி இன்றைக்கும் சேமாக இருந்திருக்கு. சப்போஸ் நெக்ஸ்ட் மண்டே கமிங் மண்டே இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு வீக்லியில் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக் க்ரோஸ் மாதிரி இப்படி தான் வீக்லியில் பண்ணியிருக்கேன். கமிங் மண்டே அகெயின் இங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மறுபடியும் 24,100, 150 இந்த ரேஞ்சுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு நான் நல்லா சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது அண்ட் மார்க்கெட் வாஸ் டூயிங் புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்லி. பட் இங்கே என்னென்னா 90 டிகிரி அப் மூவ் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷன் யாருமே எதிர்பார்க்கல அண்ட் திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் போலன் ஃப்ளாக். இந்த இடத்துல மேக் ஆர் பிரேக் கூடிய சீக்கிரமாக ஆகணும். அது இந்த வீக்லேயும் ஆகலாம், நெக்ஸ்ட் வீக்லேயும் ஆகலாம், இந்த மந்த்லேயும் ஆகலாம். எந்த இடத்துல மார்க்கெட் ஒன் சைடு போதோ அந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் கோயிங் டு ட்ராப். ஒரு நான் டைரெக்ஷனல் பிளேயர் இனிமேல் நான் டைரெக்ஷன் வைக்க போது ஒரு ஸ்மால் எஸ்எல் எப்போதுமே அவங்க சிஸ்டமில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் ஒரு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெய்லியில் பார்த்தாச்சு அண்ட் வீக்லியில் பார்ப்போம் மார்க்கெட் என்ன தான் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால், ஒரு புல் பேக், அகைன் அண்ட் ஃபால், அகைன் ஒன் புல் பேக் அண்ட் அகைன் இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து ஃப்ரம் பாஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 வாரம் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5 3 மாதம் கிட்ட ஆகிட்டு மார்க்கெட் இந்த ஒரு ரேஞ்ச் உள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் ஃபால், புல் பேக் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச், இது மேக் ஆர் பிரேக் ரேஞ்ச். இந்த இடத்துல மார்க்கெட் ஹையர் ஆகி பண்ணிச்சுன்னா we can move towards 26,000. சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் லோவர் லோஸ் பண்ணிதுன்னா we can move towards 22,000. லாஸ்ட் 2 to 3 மந்தாகவே மார்க்கெட் வந்து பிக் டைம் ஃப்ரேமில் மந்த்லி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்லா காசு கொடுத்துருக்கு அண்ட் ஐ ஆம் மச் மோர் ஷுர் இனிமேல் மார்க்கெட் மந்த்லியில் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும். இந்த புலி வரும்னு சொல்கிற மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போ வரும்னு தெரில. பட் as of now market is going sideways to bearish, previous week low and இந்த மாதமும் மார்க்கெட் இந்த வாரமும் மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே தான் இருக்குது. தப்பி தவறி நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கும் ப்ரீவியஸ் வீக் லோ வந்துச்சுன்னா கண்டினியூஸாக 4 வீக் ஒரு ரெட் கேண்டல் பண்ணி மந்த்லிலையும் ஒரு பியரிஷ் கேண்டல் வரலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.